Hi friends, this is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்காக நினச்சி பண்ணுற வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் கவுன்சிலிங்கை பற்றி எந்த டவுட்டுமே இல்லாமல் நான் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்குரிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்ம நினச்சி பார்த்த வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். சரியா? உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் என்னோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிலோ தான் வரும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து கவுன்சிலிங்காக நான் வெயிட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மள்கிட்ட என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்க, அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 150 பிலோ எடுத்த பசங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மனசுக்குள்ளே என்னாச்சு பார்த்து பயம் இருக்கும். நமக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல காலேஜ் கிடைக்காதா அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும். சரியா? அப்போ 150 பிலோ நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, சரியா, எனக்கு வந்து 150 பிலோ தான் சார் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். ஒன்று, எனக்கு வந்து காலேஜ் முக்கியமா, சரியா, எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் சார் முக்கியம், நான் இங்கே தான் படிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரியா? இல்லைனா கோர்ஸ் முக்கியமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ காலேஜ் முக்கியம் அப்படின்னா நாம கண்டிப்பாக என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி தான் இருக்கும். கோர்ஸ் முக்கியம் அப்படின்னா எந்த கோர்ஸ் வேணாலும் எந்த காலேஜ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே சார், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறாங்க சார். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போ எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸை பற்றி பிரச்சனை இல்லை சார், ஆனால் டொனேஷன் வந்து கேட்குறாங்க சார். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன்ஸ் வந்து போட முடியுமா சார்? ஏன்னா கல்லூரி வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டொனேஷன் வந்து கேட்குறாங்க. டொனேஷன் வந்து இல்லாமல் நிறைய காலேஜஸில் அட்மிஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. சரியா? அந்த மாதிரி காலேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா பெரிய பெரிய காலேஜ், டயர் 1 காலேஜஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே போய் பேரண்ட்ஸ் அப்படியே குமிஞ்சு விழுகுறாங்க. அப்போ நல்ல வியாபாரம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கல்லா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் பண்ணுற விஷயமே அதுதான். நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற தப்புனால தான் நிறைய பக்கம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் வந்து அதிகமாக 10 lakh 8 lakh நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாவே 10 lakh 8 lakh 11 lakh 12 lakhலாம் அசால்ட்டாக பேசுகிறாங்க இப்போ. சரியா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் அட்மிஷன்ஸே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏஐடிஎஸ்ஸா இல்லைப்பா, கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லைப்பான்னு சொல்கிற அளவுக்கு டயர் 1 காலேஜஸில் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பேரண்ட்ஸ் போய் அதிகமாக அந்த காலேஜில் படித்தாதான் இன்ஜினியரிங் அப்படின்னு நினச்சிட்டு போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, இதுதான் மிகப்பெரிய தவறுதான ஒரு விஷயம். சரியா? அப்போ 150க்கு பிலோ வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து காலேஜை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் கோர்ஸை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் வேணும், எனக்கு வந்து ஏஐடிஎஸ் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் வந்து ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. சரியா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதாவது கவுன்சிலிங்லேயே நீங்கள் வந்து சீட் எடுக்கலாம் சார், நான் வந்து கவுன்சிலிங்ல சீட் எடுக்கலாம் சார், ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம், அதாவது டொனேஷன் இல்லாம போகலாம். நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால போனோம்னா எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைல் பண்ணுவாங்களா? இப்போ நான் வந்து எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து வரேன் சார், இல்லை வந்து எஸ்சிசிஏ கம்யூனிட்டிலேருந்து வரேன் சார், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டிலேருந்து வரேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்குது. அப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது நிறைய காலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஆனால் நாம் ரெஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸில் ஸ்காலர்ஷிப்ஸும் என்ன பார்த்தீங்கன்னா அவைல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் கவலையே படாதீங்க. நம்ம நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நம்ம என்ன தேவைப்படும், அந்த நேரத்தில் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே சார், இப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் கொடுக்குறது? இப்போ நீங்கள் வந்து என்னன்னா ஒரு 150 பிலோ நீங்கள் இருக்கீங்க. சரியா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற ஐடியா தான் என்ன பண்ண போறோம் இப்போ பேச போறோம். சரியா? ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்கும், நமக்கு நம்மளை வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பிரிச்சுடுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 150 பிலோ இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 142லேருந்து 150க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டே வந்துடுங்க. சரியா? செகண்ட் ரவுண்டில் எண்டில் இருப்பீங்க. அதுக்கு கீழே 141லேருந்து அதுக்கு கீழே 77 வரைக்கும். சரியா? அதுக்கு கீழே 77 வரைக்கும் நீங்கள் வந்து ரவுண்ட் 3ல போயிடுவீங்க. அப்போ ரவுண்ட் 3 நம்ம சொல்லும் போது இப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அந்த பசங்கள்லாம் எடுத்து முடிச்சு மீதி இருக்க காலேஜஸ் தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு நமக்கு வரும். சரியா? அப்போ அந்த மாதிரியான காலேஜஸ் நான் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுவோம். சரியா? ரவுண்ட் 1க்கு அப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ரவுண்ட் 2க்கு அப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ரவுண்ட்
2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணணும். இருந்தாலும் சரியா, அதாவது நல்லா நீங்க ஃபோக்கஸ்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 2 பார்ட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்க பிரிச்சுக்கணும். 2 பார்ட் நம்ம சொல்லும் போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸ். சரியா, அதாவது டயர் 2 அந்த லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் வந்து இருக்க தான் செய்யுது. லோ ஃபீஸ் அட்டானமஸ் காலேஜஸ் வந்து இருக்க தான் செய்யுது. அந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3லே இருக்கும். சரியா, அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து எந்த மாதிரி எந்த ஏரியாவில் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. அப்ப அட்டானமஸ் காலேஜை ஃபர்ஸ்ட் செட்ல நீங்க கொடுக்கணும். சரியா, அட்டானமஸ் காலேஜ்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோர்ஸ் தான் நீங்க முக்கியம் நீங்க வந்து திங்க் பண்றீங்க அப்படின்னா இந்த இதை நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்போ அட்டானமஸ் காலேஜஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐடி. சரியா, அப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தனலட்சுமி சீனிவாசன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க. சரியா, அதுக்கப்புறம் அடுத்த காலேஜ். சரியா, அப்போ அட்டானமஸ் காலேஜை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா வரிசையாக நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டானமஸ் இல்லாமல் நான் அட்டானமஸ் காலேஜஸ். சரியா, அட்டானமஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் அட்டானமஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா, அதுக்கப்புறம் நான் அட்டானமஸ் காலேஜஸ் நீங்க கொடுங்க. அப்ப உங்களுக்கு சார் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னு எனக்கு விருப்பமே இல்லை சார், ஆனா எனக்கு வந்து கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சீட்டு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒரு கவுன்சிலிங் வேற நடக்கும், அதுக்குமே சீட் இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் நடக்கும், அதுக்குமே சீட் இருக்கும். சரியா, அப்ப எல்லா பேத்துக்குமே கவுன்சிலிங் மூலியமா போகும்போது சீட் இருக்கதான் செய்யுது. ஆனா நான் விரும்பக்கூடிய காலேஜ் நான் விரும்பக்கூடிய கோர்ஸ்ன்னு சொல்லும் போது தான் நாம மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவுன்சிலிங்ல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமான கோர்ஸ் வந்து கிடைக்காத பட்சத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா போனோம் அப்படின்னா இப்பயே எவ்வளோ வியாபாரம் நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அதை நீங்க அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். சரியா, அதனால 150 பிலோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு சிம்பிளான அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து காலேஜ் வேணும், நான் ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டால் நான் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன் சார், அப்போ எனக்கு டொனேஷன் இல்லாமல் இல்லை குறைவான டொனேஷன் இருந்தால் ஓகே சார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இல்லை சார் நான் டீம்டு யூனிவர்சிட்டி போகலான்னு இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கவுன்சிலிங்கில் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் சீட்டு கண்டிப்பாக கிடைச்சிடும், கிடைக்காமலாம் இருக்காது. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம், நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அதிகமாக கொடுக்கணும். சரியா, நீங்கள் 300 400 500 ஏன் 3000 வரைக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வேற நிறைய பேர் கேட்குறாங்க சார், நீங்கள் யாரோ ஒரு பையன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்க 3000 சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி அப்படின்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸில் ஒரு 10 கோர்ஸ் இருக்கும், அந்த 10 கோர்ஸுமே நான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு காலேஜுக்குமே 10 கோர்ஸாக கொடுத்துட்டே வந்தால் எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். அப்போ அவ்வளோ காலேஜில் இருக்க கோர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தோம்னா அது போகும் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் போகும். சரியா, அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறது. அப்போ ஒரு காலேஜில் இந்த கோர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும். சரியா, நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் என்ன சொல்ல கொடுக்கலாம், ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே நீங்கள் என்ன சொல்லலாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங்கில். சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சரி, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.